CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து பொருளியல் ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 8 பார்ட் நம்பர் 13. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதனுடைய விடைகளை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது நீங்கள் எடுக்கும் மதிப்பெண்களையும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வை நீங்களும் எழுத வேண்டும் என்று விரும்பினால் கட்டணம் கட்டி இந்த தேர்வில் சேர்ந்து கொள்ளலாம். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் விளக்கங்களை பெற்று நீங்களும் இந்த தேர்வை எழுதுங்கள். இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த டெஸ்டானது எப்படி நடக்கிறது என்றால், முதலில் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பப்படும். அதிலிருந்து அன்றைக்கே வினாக்கள் எடுக்கப்பட்டு அன்றே தேர்வு நடத்தப்படும். இது தினம்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வாகும். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகலாம். 301வது கேள்வி, அமைப்பு சாரா நிறுவனம் என்பது டேஷ். அமைப்பு சாரா நிறுவனம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உரிமம் பெற்ற நிறுவனம், வரி கட்டும் நிறுவனம், உரிமம் பெறாத நிறுவனம், ஒழுங்குபடுத்தப்பட்டது. 302வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் டேஷ் என்பது ஒரு அமைப்பு சாரா நிறுவனமாகும். கீழ்கண்டவற்றில் டேஷ் என்பது ஒரு அமைப்பு சாரா நிறுவனம் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தொழிற்சாலைகள், கைத்தறி தொழிலாளர்கள், பெரிய நிறுவனம், பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். 303வது கேள்வி, இந்தியாவின் முக்கிய சமூக பொருளாதார பிரச்சினைக்கான காரணங்களில் ஒன்று. இந்தியாவின் முக்கிய சமூக பொருளாதார பிரச்சினைக்கான காரணங்களில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நிச்சயமான வருமானம், நல்ல வேலை நிலைமை, வேலையின் மோசமான தரம், ஏதும் இல்லை. 304வது கேள்வி, 2020ஆம் ஆண்டில் டேஷ் மில்லியன் தொழிலாளர்கள் இந்தியாவில் இருந்தனர். 2020ஆம் ஆண்டில் டேஷ் மில்லியன் தொழிலாளர்கள் இந்தியாவில் இருந்தனர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 501, 502, 511, 515. 305வது கேள்வி, உலகில் அதிக தொழிலாளர்களை கொண்டுள்ள நாடு. உலகில் அதிக தொழிலாளர்களை கொண்டுள்ள நாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா. 306வது கேள்வி, சுய தொழில் செய்பவர்கள் டேஷ் நிறுவனத்தில் உள்ளவர்களாக கருதப்படுகின்றனர். சுய தொழில் செய்பவர்கள் டேஷ் நிறுவனத்தில் உள்ளவர்களாக கருதப்படுகின்றனர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அமைப்பு சாரா, ஒழுங்குபடுத்தப்பட்ட, பொது, தனியார். 307வது கேள்வி, இந்தியாவின் தொழிலாளர் சக்தியில் டேஷ் சதவிகிதம் பேர் அமைப்பு சாரா துறையில் பணிபுரிகின்றனர். இந்தியாவின் தொழிலாளர் சக்தியில் டேஷ் சதவீதம் பேர் அமைப்பு சாரா துறையில் பணிபுரிகின்றனர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 70, 90, 80, 75. 308வது கேள்வி, GST அமைப்பு சாரா துறையில் ஏற்படுத்திய முதன்மையான தாக்கம். GST அமைப்பு சாரா துறையில் ஏற்படுத்திய முதன்மையான தாக்கம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்:
இணக்கச் செலவு, நடப்பு மூலதன சிக்கல்கள், விநியோகச் சங்கிலிகளில் இடையூறு, இணக்க சுமை. 309வது கேள்வி, ஜிஎஸ்டியால் ஏற்படும் இணக்கச் செலவு என்பது டேஷ். ஜிஎஸ்டியால் ஏற்படும் இணக்கச் செலவு என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மூலதனச் செலவு, தொழிலாளர் சம்பளம், இடச்செலவு, மென்பொருள் செலவு. 310வது கேள்வி, கீழ்க்கண்டவைகளில் ஜிஎஸ்டியால் அமைப்பு சாரா துறையில் ஏற்படுத்திய முக்கிய தாக்கம். கீழ்க்கண்டவைகளில் ஜிஎஸ்டியால் அமைப்பு சாரா துறையில் ஏற்படுத்திய முக்கிய தாக்கம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வரிச்சலுகை, பொருட்களின் விலை உயர்வு, பணப்புழக்க நெருக்கடி, ஏ மற்றும் பி. 311வது கேள்விக்கு வந்துட்டோம். அமைப்பு சாரா துறையில் ஜிஎஸ்டியின் நேர்மறையான தாக்கங்களில் ஒன்று. அமைப்பு சாரா துறையில் ஜிஎஸ்டியின் நேர்மறையான தாக்கங்களில் ஒன்று. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பணப்புழக்க நெருக்கடி, வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவது, பொருள் விலையேற்றம், ஏதுமில்லை. 312வது கேள்வி, QRMP திட்டம் என்பது டேஷ். QRMP திட்டம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அரையாண்டு ரிட்டர்ன் மாதாந்திர கட்டணத் திட்டம், முழு ஆண்டு ரிட்டர்ன் மாதாந்திர கட்டணத் திட்டம், முக்கால் ஆண்டு ரிட்டர்ன் மாதாந்திர கட்டணத் திட்டம், காலாண்டு ரிட்டர்ன் மாதாந்திர கட்டணத் திட்டம். 313வது கேள்வி, அமைப்பு சாரா துறையை ஆதரிக்க அரசாங்கம் டேஷ் லட்சத்திற்கும் குறைவான விற்று முதல் கொண்ட வணிகங்கள் கட்டாய பதிவிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. அமைப்பு சாரா துறையை ஆதரிக்க அரசாங்கம் டேஷ் லட்சத்திற்கும் குறைவான விற்று முதல் கொண்ட வணிகங்கள் கட்டாய பதிவிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 40, 20, 30, 50. 314வது கேள்வி, அமைப்பு சாரா துறையை ஆதரிக்க அரசாங்கம் டேஷ் லட்சத்திற்கும் குறைவான வணிகம் செய்யும் சேவை துறைக்கு கட்டாய பதிவிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன. இதற்கு முன்னர் வந்த கேள்வியில் வேறு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும், இதில் வேறு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பார்ப்பதற்கு ஒன்றாக தெரியும். நன்றாக வாசித்து பார்த்து விடையை அளியுங்கள். கட்டாய பதிவிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன அப்படின்றத மட்டும் வச்சு எழுதிடாதீங்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 40, 20, 30, 50. அடுத்து 315வது கேள்வி, 1965-66 வரை இந்தியா கீழ்க்கண்ட எந்த பொருளை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது? 1965-66 வரை இந்தியா கீழ்க்கண்ட எந்த பொருளை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கம்பு, கரும்பு, சணல், ஏதுமில்லை. 316வது கேள்வி, 2020ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த தொழிலாளர்களில் சேவைத்துறை டேஷ் சதவீதம் உள்ளது. 2020ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த தொழிலாளர்களில் சேவைத்துறை டேஷ் சதவீதம் உள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 33.32%, 33.34%, 32.34%, 32.33%. 317வது கேள்வி, வர்த்தக சமநிலை எப்போதும் டேஷை கையாளுகிறது? வர்த்தக சமநிலை எப்போதும் டேஷை கையாளுகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பற்றாக்குறையை, லாபத்தை, ஏற்றுமதி இறக்குமதியை, நட்டத்தை. 318வது கேள்வி, கண்ணுக்கு புலப்படாத இருப்பு டேஷ். கண்ணுக்கு புலப்படாத இருப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஏற்றுமதி இறக்குமதி, உபரி, லாபம், நட்டம்.
அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, உபரி, லாபத்தை, நட்டத்தை. 319வது கேள்வி, நடப்பு கணக்கு பற்றாக்குறை என்பது டேஷ். நடப்பு கணக்கு பற்றாக்குறை என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சேமிப்பை விட குறைவான முதலீடு, சேமிப்பை விட அதிகப்படியான முதலீடு, சேமிப்புக்கு இயைந்த முதலீடு, ஏதுமில்லை. 320வது கேள்வி, 1965-66 ஆண்டுகளில் தேயிலை, சணல் மற்றும் பருத்தி பொருட்கள் ஆகிய பொருட்கள் ஏற்றுமதி வருவாயில் டேஷ் சதவீதம் வரை கட்டுப்பாட்டில் இருந்தன. 1965-66 ஆண்டுகளில் தேயிலை, சணல் மற்றும் பருத்தி பொருட்கள் ஆகிய பொருட்கள் ஏற்றுமதி வருவாயில் டேஷ் சதவீதம் வரை கட்டுப்பாட்டில் இருந்தன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 50, 40, 30, 60. 321வது கேள்வி, வளர்ச்சி பொருளாதாரத்தில் யுடிசி, அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் என்பது டேஷ் தொடங்குகின்றன. வளர்ச்சி பொருளாதாரத்தில் யுடிசி என்பது டேஷ் தொடங்குகின்றன. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: லாப பொருளாதாரத்தில், முன்னேற்ற பொருளாதாரத்தில், கடனாளி பொருளாதாரத்தில், ஏதும் இல்லை. 322வது கேள்வி, நடப்பு கணக்கு டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. நடப்பு கணக்கு டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அதில் பறிக்கப்படுகிறது என்று வழங்கப்பட்டுள்ளது, பிரிக்கப்படுகிறது என்று வாசித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4, 5, 2, 6. 323வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் டேஷ் என்பது ஏற்றுமதியையும் இறக்குமதியையும் மட்டுமே கையாளுகிறது. கீழ்கண்டவற்றுள் டேஷ் என்பது ஏற்றுமதியையும் இறக்குமதியையும் மட்டுமே கையாளுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நிதி ஆணையம், வர்த்தக சமநிலை, கண்ணுக்கு புலனாகாத இருப்பு, ஏதுமில்லை. 324வது கேள்வி, பிஓஐயில் உள்ள உபரி பிஓடியில் உள்ள பற்றாக்குறைக்கு சமமாக இருந்தால் நடப்பு கணக்கு டேஷை காண்பிக்கும். பிஓஐயில் உள்ள உபரி பிஓடியில் உள்ள பற்றாக்குறைக்கு சமமாக இருந்தால் நடப்பு கணக்கு டேஷை காண்பிக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நிகர உற்பத்தி, நிகர வருமானம், நிகர செலவு, நிகர இருப்பு. 325வது கேள்விக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, யூனிட் 8னுடைய 325வது கேள்வி. 2004-5 ஆண்டில் இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் டேஷ் சதவீதம் ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா மற்றும் ஜப்பானிலிருந்து வந்துள்ளது. 2004-5 ஆண்டில் இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் டேஷ் சதவீதம் ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா மற்றும் ஜப்பானிலிருந்து வந்தது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 40.5, 41.5, 42.5, 40.7. அனைத்து விடைகளையும் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ஏற்கனவே அனுப்பப்பட்ட மெட்டீரியல்களில் இருந்து இந்த வினாக்கள் எடுக்கப்பட்டுள்ளதால் பல வினாக்கள் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அனுப்பி வைக்கப்பட்ட மெட்டீரியலில் இருந்து தான் இந்த வினாக்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அந்த மெட்டீரியலை படித்தவர்களுக்கு இந்த வரிகள் புரியும். நீங்களும் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று விரும்பினால் நமது குழுவில் சேர்ந்து வெற்றியை தொடருங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.